யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயல்கள் மூலம் திடீர் பணக்காரர்களாக மாறிய நபர்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வன்முறைகள், போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் என பல பிரிவினரை இலக்கு வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று வன்முறைகளில் ஈடுபடுதல், மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கி கடத்தி செல்வதை சித்திரவதை செய்தல், போதை மாத்திரைகளை விற்பனை மற்றும் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் சொத்து சேர்த்த 8 பேர் முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த 8 பேரில் ஒருவருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல் மூலம் சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும், எஞ்சிய 7 பேருக்கு எதிராக வன்முறை செயற்பாடுகள் மூலம் சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட இந்த 8 பேரில் 5 எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றிலும் 3 எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத முறையில் சொத்து சேர்த்தவர்கள் மற்றும் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்கள் மீது எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் இது தொடர்பில் மேலும் பல முறைப்பாடுகள் வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.